வணக்கம். நமக்கு என்கிற ஞானத்தையும் வேத ஜோதிட ஞானத்தையும் ஆன்மீக ஞானத்தை வழங்கிய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி. அண்ட் அதே வேளையில் இது ஒரு ஜோதிட விளக்கவுடைய விருப்பம் இல்லாதவர்கள் கடந்து போய்விடலாம். அண்ட் இன்றைக்கு ஒரு வித்தியாசமான ஒரு கேள்வி. ப்ரோ, இஸ் மை லைஃப் இன் கர்ஸ் ஃபார் எவர் இஃப் ஐ எம் born இன் கடகம் ராசி கும்ப லக்னம். ஓகே, இதுல ரெண்டு மாதிரியாக சொல்லலாம். கோச்சாரத்துல இப்போ கும்பராசிக்காரர்களும் கடகராசிக்காரர்களும் நல்லா இல்லை. அது ரெகுலரா ஒரு வீடியோவா பண்றேன், அது சில கைடன்ஸ்க்காக பண்றேன். பட் சில பேர் அதை நெகட்டிவா ஏன் சொல்றீங்கன்னு கேக்குறீங்க. ஆனாலும் நம்மளுடைய 18VUR யூடியூப் சேனல்ல கடகராசி கும்பராசிக்கு அப்படின்னு தனித்தனியாகவே தனியாக அது ஒரு கைடாகவே பண்றோம். ஓகேங்களா? எதுக்கு அப்படின்னா, ஐயா இப்போ உங்களுக்கு நேரம் சரியில்லை, அதனால பெரிய எந்த விஷயங்களும் இன்வால்வ் ஆகாதீங்க, அப்படியே ஒரு பேக் ஃபயர் ஆகும். இதுல நம்பிக்கை துரோகங்கள், நீங்க யாரை ஒரு நாள் நட்பா பார்த்தீங்க, யாரை உறவா பார்த்தீங்க, அவங்களுடைய சுய ரூபங்கள் தெரியக்கூடிய அமைப்பு, பணம் பொருளாதாரம் பற்றிய படிப்பினைகள் தெரியக்கூடிய தன்மை. முடிஞ்ச அளவுக்கு கடகராசி கும்பராசிக்காரர்கள் வேலை தொழில் சார்ந்த அமைப்புகள் இப்பொழுது மாற்றங்கள் எதுவும் வாழ்க்கையை மாற்றக்கூடிய பெரிய அளவுக்கான மாற்றங்களை தயவு செய்து செய்ய வேண்டாம். இதற்கு அடுத்த நிலையாக திருமணம் மாதிரியான அமைப்புகள் பண்றீங்க அப்படின்னா கடகராசிக்காரர்கள் சற்று ஹோல்ட் பண்ணியே சொல்லுங்க. இப்போ ரொம்ப டீட்டெயிலா இல்லாம நான் மேலோட்டமா சொல்றேன். அதுல நீங்க சம்மந்தப்பட்டு இருக்கும் பொழுது சில விஷயங்களை நீங்க கவனத்துல எடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ அது மாதிரியான ஒரு விஷயங்கள், திருமணம் சார்ந்த அமைப்புகள், வேலை தொழில் மாற்றங்கள், புதிதாக நான் பிசினஸ் தொடங்க போறேங்க, இந்த மாதிரியான அமைப்புகள் எல்லாவற்றையுமே நீங்க இப்பொழுது ஒத்தி வைப்பது நல்லது. தானாகவே சில மாற்றங்கள் நடக்குது அப்படின்ற பட்சத்தில் அந்த மாற்றங்களை நீங்க ஏத்துக்கிறதும் அப்படிதான் வரும். அதாவது ஒரு கம்பெனி ஃபோர்ஸ் பண்ணி உங்களை அடுத்த லெவல் கொண்டுட்டு போறாங்க, ஏதோ ஒரு கால கட்டாயம் உங்களை ஃபோர்ஸ் பண்ணி எடுத்துட்டு போகுது, அதனோட ஃப்ளோலயே நான் போறேன் அப்படின்னாலும் கூட நல்ல பலன்கள். கடகராசியில் இருக்கக்கூடிய புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் இப்பதான் அதுல இருந்து விடுவித்து வெளியே வந்திருக்கீங்க. கடகராசியில இருக்கக்கூடிய பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இப்போ வாழ்க்கை ரொம்ப 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 டஃபா இருக்கு. கடகராசி ஆயுள்ய நட்சத்திரக்காரர்கள் பிரச்சனைக்குள்ள இருக்கீங்க. பட் அஷ்டம சனினா இதுதானா என்ற ஒரு நிலை விஷயத்துக்குள்ள வரல. ஏன்னா இந்த வருஷம் பிற்பகுதியில 2024 பிற்பகுதியில தான் கடகராசிக்காரர்கள் ஒரு மாதிரியான சாதகமற்ற தன்மையை 100% உணர ஆரம்பிக்கக்கூடிய ஒரு தன்மை. ஓகேங்களா? இதனை கடந்த அடுத்த நிலையாக கும்பராசியில் இருக்கக்கூடிய அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் இருக்கும் வீடுகள் எல்லாம், கடக கும்பம் இருக்கிற வீடே சரியா இல்லை, அதுல அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் இப்பொழுது அப்படியே மேலோட்டமா அப்படியே விடுபட ஆரம்பிச்சிருக்கீங்க. அடுத்ததாக சதய நட்சத்திரத்துல இப்போ சனி அதுக்குள்ள மூவ் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. சதய நட்சத்திரக்காரர்கள் இப்பொழுது சாதகம் இல்லாத தன்மையும் போராட்டாதையும் ஒரு மாதிரி டல்ல ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. இப்போ என்ன இருக்கும், வயதுக்கு ஏற்ற மாதிரியான சில விஷயங்கள், கவனக்குறைவு சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள், படிப்புல ஃபோக்கஸ் இருக்காது, காதல் சார்ந்த விஷயங்கள்ல பாசிட்டிவான நல்ல பதில் இருக்காது. சமீப காலமாக ஜாதகம் பார்க்க வரக்கூடிய அதிகமானவர்கள் கடகராசி, சிம்மராசி, கும்பராசி, மீனராசியாக இருக்கக்கூடிய காரணம் கோச்சாரத்தின் அமைப்புல உங்களுக்கு சில சாதகம் இல்லாத தன்மைகள் நடந்துட்டு இருக்கு. அதுக்குன்னு சனி விலகிட்டா முற்றிலும் நல்லது நடக்குமா? தசாபுத்தி அடிப்படையில தாங்க உங்களுக்கு நல்லதுன்னு ஒரு விஷயம் நடக்கணும். தசாநாதன் தான் ஜாதகத்தை ஹோல்ட் பண்ணி நல்லதையோ அல்லதையோ உங்களுக்கு கொடுக்கக்கூடிய காலகட்டத்துக்குள்ள வருவாரு. அப்ப தசாநாதன் தான் மிக முக்கியமான ஒரு நபர் உங்களுடைய ஜாதகத்துல. ஓகேங்களா? இதுல பெண் குழந்தைகளாக இருக்கக்கூடிய பட்சத்துல, பெண்களாக இருக்கக்கூடிய பட்சத்துல சுக்கிர தசையோ சுக்கிரனின் வீட்டுல இருக்கக்கூடிய சில தசை அமைப்புகளோ நடக்கும் பொழுது காதல் காமம் சார்ந்த விஷயங்கள்ல ஏமாற்றப்படுவீர்கள் அப்படின்றது, ஏமாற்றப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள் அப்படின்றது உங்களுக்கு 2025-26 தான் புரிய வரும். அப்போ ஏன் இவ்வளவு சொன்னேன் அப்படின்னா, கும்ப லக்னத்துக்கு இந்த பலன்கள் கிடையாது. லக்னத்துக்கு நான் வேற மாதிரியான ஒரு விஷயம் பண்றேன். ஆனா ராசியாக இருக்கக்கூடிய பட்சத்துல நீங்க ஒரு 1.5-2 வருஷம் நல்லா இல்ல, இன்னமும் ஒரு 1.5-2 வருஷம் சுமாராகவே இருக்க போகுது அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கையை மாற்றக்கூடிய மிகப்பெரிய மாற்றங்கள் எதையும் இப்பொழுது செய்யாம இருக்கிறது தான் கடகராசிக்காரர்களுக்கும் கும்பராசிக்காரர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு நன்மையாகவே இருக்கும். அதனால கடவுள் வழிபாடு பெரிய அளவுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தாதுங்க. நீங்க எந்த வழியான கடவுள் வழிபாடு செய்தாலும் சரி. ஏனென்றால் இப்பொழுது நாம் பட்டுக்கொண்டிருக்கக்கூடிய கஷ்டம் வாழ்க்கையின் நிதர்சனத்தை உங்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்றதையும் புரிஞ்சுங்க. நல்லது நடக்கும். எல்லாரும் நல்லா இருப்போம். வணக்கம்.